நம்ம பெரிய காமெடியாக நினச்சி சிரித்தோம். ஆனால் கார் ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துருங்க. வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்தில் போய் 0ல் நின்று தானாக ஆஃப் ஆகிடும். அதுவும் இல்லை ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணி உங்கள் வண்டியை நீங்கள் தாராளமாக நிப்பாட்டலாம். அடுத்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா எந்த வளைவுகளும் இல்லை அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக கீ ஆஃப் பண்ணிடலாம். கீ ஆஃப் பண்ணிட்டா உங்கள் ஸ்டேரிங் லாக் ஆகிடும். அதனால தான் எந்த வளைவுகளும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். வண்டி ஹைவேல 100ல் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு டயர் வெடிச்சுது அப்படின்னா பேலன்ஸ் இல்லாமல் ஸ்லிப் ஆகி வண்டி ரோடை விட்டு கீழேயோ இல்லை சைடில் வர்ற வண்டி மேலேயோ மோதி விபத்துக்குள்ளாகுது. டியூப் டயரில் பார்த்தீங்கன்னா காற்று ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு அது 0க்கு குறையும் போது வண்டி பேலன்ஸ் இல்லாமல் விபத்துக்குள்ளாகுது. டியூப்லெஸ்ஸை விட டியூப் டயரில் தான் இந்த விபத்துகள் அதிகமாக நடக்குதா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. உங்கள் வண்டி டியூப் டயரோ இல்லை டியூப்லெஸ்ஸோ எப்பயும் வண்டியை ஹைவேஸில் போகிறதுக்கு முன்னாடி ஏர் லெவலை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டயரில் ஏதாவது வீக்கான இடம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த வீக்கான இருக்க இடத்துல ஏதாவது ஒரு கல்லோ இல்லை ஆணியோ பட்டால் உடனே டயர் வெடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. வண்டியில் தீப்பிடிக்கிறது. இன்ஜின் திடீர்னு சூடாகி வண்டியில் முன்னாடி புகை வர்றதும் திடீர்னு வண்டி எரியறதும் நம்ம அடிக்கடி இப்போ பார்க்குறோம். இதை முதல்லயே இண்டிகேட்டர் நமக்கு காமிச்சிடும். இதை கவனிக்காத பட்சத்தில் தான் இந்த மாதிரி ஹீட் ஆகி எரியறதுலாம் நடக்குது. வண்டியில் அடிக்கடி டேஷ்போர்டில் ஒரு இண்டிகேட்டரை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். வண்டியோட டெம்பரேச்சரை அதை இண்டிகேட் பண்ணும். அதை பார்த்த உடனே நம்ம உடனே வண்டியை ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் பானட்டை திறந்து கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியை எடுக்கணும். கூலண்ட் ஆயிலோடைய அளவெல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இன்ஜின் கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கலாம். இன்ஜினுடைய டெம்பரேச்சரை நீங்கள் டேஷ்போர்டில் ஈஸியாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே வரலாம். இன்ஜினுடைய டெம்பரேச்சர் கிராஜுவலாக வழக்கத்தோட ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஏசியை கூல் மோட்ல இருந்து ஃபுல் ஹீட் மோடுக்கு மாற்றிட்டு ஆப்ரேட் பண்ணுங்க. இந்த ஏசியை ஃபுல் ஹீட்டில் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் இன்ஜினில் இருக்க ஹீட்டை தான் அதை அப்சர்வ் பண்ணி எடுத்து கார் உள்ள கொடுக்கும். இதன் மூலமாக இன்ஜினில் இருக்க ஹீட் சீக்கிரமாக வெளியேறி அது காருக்குள்ளே வரும். அந்த டைமில் நீங்கள் காரில் இருக்க விண்டோ கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாக இறக்கிட்டு வண்டி ஓட்டுறது மூலமாக உங்களுக்கும் ஹீட் வராது, காரில் இருக்க இன்ஜின் ஹீட்டும் சீக்கிரமாக வெளியேறும். ஏர்பேக் வேணும் அப்படிங்கிறதாலே பல லட்சம் செலவு பண்ணி ஹை எண்ட் மாடல் கார்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஏர்பேக்கு சீட் பெல்ட் போட்டால் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயமே பல பேருக்கு தெரியறதில்ல. அதனால சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம். சீட் பெல்ட் நார்மலாகவே உங்களுக்கு விபத்தில் அதிக அடிப்படாமல் காப்பாற்றும். அடிஷ்னலாக ஏர்பேக் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும்னா சீட் பெல்ட் நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். இந்த விஷயத்த கார் டீலருங்க டெலிவரி கொடுக்கும்போதே டெமோவில் ப்ராப்பராக சொல்கிறது கிடையாது. ஒரு எமர்ஜென்சியில் வண்டிக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, ஏதாவது பிரேக் பண்ணி வெளில வரணும் அப்படின்னும் போது பிரேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்க ஹெட்ரெஸ்ட்டை ஈஸியாக உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். அதை ரிமூவ் பண்ணால் ஒரு பக்கம் அதோடைய ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் விண்டோவை பிரேக் பண்ணலாம்.